என் தந்தை ஒரு ஆசிரியர். படையில் சுபேதாரராக மேஜராக இருந்தார். என்னை அவர் நன்றாக படிக்க வைத்து ஒரு பேராசிரியராக்க விரும்பினார், பிரின்சிபல் ஆக்க விரும்பினார். நம்முடைய நாட்டில் கல்வித்துறையில் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம். வணக்கம் ஆசிரியர் ஐயா. வணக்கம்ப்பா. வணக்கம் ஆசிரியர் ஐயா. ரொம்ப அருமை ஐயா. அருமையான வேலையை பண்ணிருக்கீங்க. சரியான நேரத்துல உங்க மாணவனுடைய பேர்ல உங்க பெரிய நிரந்தரமா சேர்த்துட்டீங்களே, ரொம்ப நல்ல விஷயம். இந்த எண்ணம் எனக்கு முதலையே தோணியிருந்தா நானும் இதே தான் செஞ்சிருப்பேன். நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னோட சிறந்த மாணவன் கூட தாம் பேரு இணைஞ்சிருக்கிறத விரும்புவாங்க. ஆசிரியர் ஐயா, மாணவர்களும் நம்ம குழந்தைங்க தானே. நான் பீமராவ் கூட என்னோட பேரை சேர்த்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. முக்கியமான காரணமா? நம்ம ஊரை மாதிரி தான் மொத்த நாடும் இருக்குது. எப்படி இந்த ஊர் மக்கள் பீமோட ஜாதியை சொல்லி அவனை கேலி பண்றாங்களோ, அவனுக்கு பிரச்சனைகளை உருவாக்குறாங்களோ, அதே மாதிரி தான் மொத்த நாடும் பண்ணும். அவங்க எல்லாரும் பேர்ல இருந்தே ஜாதியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இனிமே பீமராவ் அவன் பேரை பீமராவ் அம்பேத்கர்னு சொன்னா அவன் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த பேரை சொல்லியாவது அவன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிட்டுமே. நீங்க சொல்றது சரிதான் ஆசிரியர் ஐயா. ஆனா இந்த சமூகத்துல ஜாதியை கண்டுபிடிக்க பேரை தவிர நிறைய வழிகள் வச்சிருக்காங்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா ஒரு குருங்கிற முறையில என் சிஷியனுடைய சுய மரியாதையை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாத்துவேன். பீமராவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு இனி எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய நோய்மா. சரியான நேரத்துல உங்களுக்கு வைத்தியம் பண்ணலன்னா உங்க உயிரை இழக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கான வைத்தியம் பாம்பேல மட்டும்தான் இருக்கு. உங்க மருத்துவ செலவுக்கு நிறைய பணம் வேணுமா? இன்னைக்கு ராத்திரி பேசணும். இல்ல 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 வேண்டாம், சரியா வராதா. இப்பதான் அவருக்கு புதுசா வேலை கிடைச்சிருக்கு, அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனா வேண்டாம் வேண்டாம், நோய் அதிகமாயிருச்சுன்னா அப்புறம் மருந்துக்கு அதிகமா செலவாகும். அதனால தள்ளி போடக்கூடாது, இப்பவே சொல்லி ஆகணும். அப்படியே பேச்சு வாக்குல சொல்லிட வேண்டியதான். என்ன சொல்ல போறீங்கம்மா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அம்மா என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டீங்களா? அப்படி என்ன பேசிக்கிட்டீங்க? அது அது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா என்ன? அம்மா சொல்ல மாட்டேன் போ. சரிம்மா, நீங்க அந்த விஷயத்த சொல்ல விரும்பலன்னா சொல்லாதீங்க. நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்றோம். என்ன? அது இன்னைக்கு பீம்ராவோட பேரு மாறிடுச்சு. புரியல. ஐயோ ஆனந்த், பேர்லாம் மாறலமா, குடும்ப பேர் மாறிடுச்சு. ஆமா, குடும்ப பேரா? ஐயோ தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அம்மா, அம்பேத்கர் ஐயா இருக்கார்ல, அவர் அவரோட குடும்ப பேரை எனக்கும் கொடுத்திருக்காரு. அதாவது பேருக்கு பின்னாடி வரும்ல, அதான். அப்பாவோட பேருக்கு பின்னாடி சட்பால் வருதுல, ஆமா, அதே மாதிரி இன்னையில இருந்து என் பேருக்கு பின்னாடி அம்பேத்கர் வரும். உண்மையாவா? அது மட்டும் இல்லம்மா, இதனால நான் நிறைய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடுவேன்னு சொன்னாரு. அப்ப இன்னில இருந்து நீ பீம்ராவ் இல்லையா, பீம்ராவ் அம்பேத்கர் ஆயிட்டியா? ஆமா. பீம், ஆசிரியர் என்ன சொன்னாருன்னு முழுசா சொல்லு. அம்மா, ஆசிரியர் ஐயா உன்ன மாதிரி மாணவன் கூட பேர் சேர்க்கறது அவருக்கு தான் பெருமைன்னு சொன்னாரு.
பீமராவ் அம்பேத்கரா? ஆமா. பீமா, இது அம்பேத்கர் ஐயாவோட பெரிய மனசு. அதை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ம்? வாங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். அதுக்கப்புறம் போய் விளையாடுங்க. அப்புறம் அப்பா வந்ததும் அவர்கிட்ட இதை சொல்லுங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா இவங்க ஆங்கில அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கிற எல்லாரையும் வெறுக்கிறாங்க. நீங்க ஆங்கிலேயர் அரசாங்கத்துல சுபேதாரா இருந்தது இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இவங்க கண்டிப்பா உங்களை இருக்க விட மாட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையே. ஒருவேளை அவங்க என்னோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? நான் ஒரு படை வீரனா என் கடமையை தானே செஞ்சிருக்கேன். ஒரு படை வீரனுடைய தர்மங்கிறது என்ன? இது வரைக்கும் என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. இன்னைக்கு திடீர்னு அவங்கள எல்லாம் நான் பார்த்தேன். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு இப்படி உறுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன ஒரு மாதிரியாவே இருக்கு. நேத்து வரைக்கும் என்னோட எந்த வேலையை நினைச்சு பெருமைப்பட்டனோ இன்னைக்கு அதுவே கேள்விக்குறி ஆயிடுச்சே. என்னோட கடந்த காலத்தை என்ன மாதிரி நினைச்சுக்கிறதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. அப்பா, 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 இன்னைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது என்ன நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? அம்பேத்கர் ஐயா இன்னைக்கு அவரோட குடும்ப பேரை என்னோட பேரோட சேர்த்துட்டாரு. அதனால இன்னையில இருந்து என் பேரு பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். அண்ணன் பேரு பாலாராவ் அம்பேத்கர். சின்னண்ணன் ஆனந்த்ராவ் அம்பேத்கர். என்ன? ஆமாப்பா, அது மூலமா நீ நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிடுவேன்னு ஐயா சொன்னாரு. ஆமா, உண்மைதான். அப்பா, என்னாச்சு? உங்களுக்கு இது பிடிக்கலையா? ஒருவேளை உங்களுக்கு இந்த குடும்ப பேர் பிடிக்கலனா நான் போய் ஆசிரியர்கிட்ட சொல்லிடுறேன். அவரோட குடும்ப பேர் வேணாம்னு சொல்லிடுறேன். இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்ப பேர் நல்லா இருக்கு. அப்புறம் என்னாச்சுப்பா? நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? நீங்க போங்கப்பா, போய் விளையாடுங்க. அப்புறமா பேசிக்கலாம். போங்கப்பா. அப்பா, ஏதோ இருக்குதுப்பா, ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் வீட்டுக்கு வராம நீங்க எங்கேயோ உட்காந்துருக்கீங்க. ஒண்ணும் இல்லப்பா. அங்க அம்மாட்ட ஏதாவது கேட்டா அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப இங்க உங்ககிட்டயும் கேக்குறேன், நீங்களும் ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பீமா. இல்லப்பா, ஏதோ இருக்கு, சொல்லுங்கப்பா. நான் ரொம்ப நேரமா யோசிக்கிறேன்ப்பா. ஆங்கிலேயர் படையில வேலை பார்த்தது தப்பான காரியமா என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு இந்த நாடே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கு. நான் படையில வேலை பார்த்தேன்னா உங்ககிட்ட சொன்னேன்னா இந்த நாட்டு மக்களே எனக்கு எதிராயிடுவாங்க. அவங்களுக்காக போர் செஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு இப்ப எனக்கு தோணுதுப்பா. அப்பா, உங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை பாதுகாக்கிற கடமை இருக்கு. அத நீங்க நல்லபடியா செஞ்சுட்டு வரீங்க. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த கூலி வேலைகளை கூட அதுக்காக தானே நீங்க செய்யறீங்க. நீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லையே. நீங்க அடிக்கடி என்கிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு பாருங்க. எண்ணம் சரியா இருந்தா எதுவுமே தப்பில்லப்பா. கவலைப்படாதீங்கப்பா, நீங்க உங்க தர்மத்தை தான் செஞ்சிருக்கீங்க. பீமா,
பெரிய மனுஷன் ஆயிட்ட. எவ்வளவு சுலபமா எனக்கு புரிய வச்சுட்ட. இப்பதான் என் பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் இப்ப சொல்றேன்ப்பா, எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை செய்வேன். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன்ப்பா, இது ஆங்கிலேயர்களுக்கான நாடு இல்ல. இது யாரோட நாடுப்பா? இது நம்ம மக்களோட நாடு. இது நம்மோட நாடுனா எல்லாரும் மாதிரி ஏன் நம்மள படிக்க விட மாட்டாங்க? எல்லாரையும் மாதிரி ஏன் நம்மளால பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியல? எல்லாரு கூடயும் சரி சமமா உட்காந்து ஏன் சாப்பிட முடியல? எல்லாரும் முன்னாடி சரிக்கு சமமா நின்று ஏன் நம்மளால பேச முடியல? இல்லப்பா, அவங்க இந்த நாட்டோட விடுதலைக்காக மட்டும் தான்ப்பா போராடுறாங்க. அப்பா, நான் வளர்ந்து பெரியவனானதும் நம்ம நாட்டோட விடுதலையோடு சேர்த்து நம்ம ஜாதி மக்களோட விடுதலைக்காகவும் போராடுவேன். இப்ப இந்த பீமராவ் அம்பேத்கர் தன்னோட அண்ணன்களோட விளையாட போறான். அப்பா, நான் வளர்ந்து பெரியவனானதும் நம்ம நாட்டோட விடுதலையோடு சேர்த்து நம்ம ஜாதி மக்களோட விடுதலைக்காகவும் போராடுவேன். ஏய், இது என்னோட ஆட்டோ, என்னோட ஆட்டோ. சரி சரி சரி. டேய், முதல்ல நீ ஒழுங்கா கிள்ளிய புடிச்சு ஆடு. என்னோட ஆட்டத்துக்கு என்னையே இந்த ஊர்ல யாருமே ஆட முடியாது. ஐயோ, பாத்தீங்களா எப்படி? நீதான் பெரிய வித்தக்காரனாச்சே. அப்படிதான் இருக்கணும். அப்பதான் இந்த ஊர்க்காரங்களாம் ஒழுங்கா இருப்பாங்க. சரி சரி, முதல்ல விளையாடு. ஆ, துருவா 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 துருவா, எழுந்திரு எழுந்திரு. துருவா. பலனு, இவன் தலை சுத்தி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். துருவா, டேய் துருவா, என்னாச்சு? எந்திரி எழுந்திரு எழுந்திரு. துருவா. பாலாண்ணா, ஆனந்தண்ணே, இவனுக்கு என்னண்ணே ஆச்சு? எனக்கு புரியலடா, இவ்வளவு நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்தான். திடீர்னு எப்படி விழுந்தானே தெரியல. துருவா, எழுந்திரி. துருவா துருவா. துருவா, பலனு, இவனை உடனே வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போனோம்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கத்துல யாருமே இல்ல, இவனை நம்ம தொடவும் கூடாது. கிராமத்து அப்ப எல்லாரையும் கூட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகும்னு சொல்லவும் முடியாது. நம்மளே இவனை தூக்கிட்டு போயிடலாம். துருவா பலனு, இவனை தொட்டோம்னா இவன் ஜாதிக்காரங்க அதை வச்சே பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இவனை சுத்தம் பண்றேன் அது இதுன்னு சொல்லுவாங்க. இவனை இப்ப இங்க இருந்து எப்படி தூக்கிட்டு போறது? ஆனா நம்ம சேட்டோட பையனை எங்க தூக்கிட்டு போறானுங்க? பார்த்தல, அவனை தொட்டுட்டானுங்க. அவன் இப்போ அசுத்தமாயிட்டான். வா, இது அப்புறம் பாத்துக்கலாம், நமக்கு நேரமாகுது. போலாம். வைத்தியரையா, 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 வைத்தியரம்மா. வைத்தியரையா, என்னடா வைத்தியரையா வீட்ல இல்ல? இங்க பாருங்க, பக்கத்துல வேற வைத்தியர் இருக்காங்களா? இங்க இருந்து நேரா போங்க. பக்கத்து கிராமத்துக்கு ஒரு தெரு போகும். அங்க போனா வைத்தியர் இருப்பாங்க.
பாலாண்ணா பாலாண்ணா, வாங்க. வாங்க வாங்க. என்ன பண்றது? பணம் குறைவா இருக்கே. இந்த மாசம் முழுக்க ஓட்டியாகணும். நாளையில இருந்து வெளியே தேநீர் குடிக்கிறோமே, அந்த பழக்கத்தை நிறுத்தி ஆகணும். அப்ப பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் நோயை பத்தி அவர்கிட்ட சொல்லணும். இப்ப என்ன நடந்தாலும் சரி, யார்கிட்டயும் எதையும் நான் சொல்ல போறதில்ல. வைத்தியரம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். இது வந்துடுறேம்மா. நீங்களாம் யாருப்பா? நான் பீமராவ். நான் பாலா, இவ ஆனந்த், இவ எங்க நண்பன் துருவன். என்னாச்சு இவனுக்கு? நாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனுக்கு தலை சுத்தி மயக்கம் போட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். வைத்தியரம்மா அவனுக்கு என்னதான் ஆச்சு? வாப்பா, வந்து உட்காரு. அவன் வயித்துல ஆகாரமே இல்லைன்னா அவனுக்கு தலை சுத்தத்தானே செய்யும். 2-3 நாளாவே அவன் ஒண்ணுமே சாப்பிடல நினைக்கிறேன். என்ன இப்படி பண்றான்? அவன் 3-4 நாளா சாப்பிடவே இல்லைன்றதை என்கிட்ட சொல்லவே இல்லை. வைத்தியரம்மா, மருந்து மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கண்ணு முடிச்ச உடனே சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க. வணக்கம் வைத்தியரம்மா. வைத்தியரம்மா, உண்மையிலே நீங்க பெரிய மந்திரவாதி தான். நீங்க கொடுத்த மருந்துகளை சாப்பிட்டதும் பல வருஷங்களா குணமாகாத நோயெல்லாம் குணமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ வைத்தியர்களை போய் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க தான் குணப்படுத்தி இருக்கீங்க. ஊர் மக்கள் சொல்றது சரிதான். உங்களால குணப்படுத்த முடியாத நோயே இந்த உலகத்துல இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்காக உங்களுக்காகவே நான் லட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கங்க. அதை எடுத்து பசங்களுக்கும் கொடுங்க. ஐயோ வைத்தியரம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? இவனுங்க அந்த சத்பாலோட பசங்க. இவனுங்களை எனக்கு தெரியும். இவனுங்களுக்கெல்லாம் எப்படி லட்டு கொடுக்க முடியும்? இவனுங்க இந்த லட்டை சாப்பிட்டா என்னோட சந்தோஷமே அழிஞ்சு போயிடும். அப்படின்னா லட்டுவை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. நான் நினைச்சேன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த பசங்களுக்கு லட்டுவை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனா நான் ஒரு வைத்தியச்சி. அதனாலதான் நான் உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு இன்னொரு பெரிய நோய் இருக்கு. எனக்கா? எனக்கு வேற என்ன நோய் இருக்கு? தீண்டாமங்கிற நோய். அது ஒரு பயங்கரமான மனநோய். இதுக்கான மருந்து இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது. இந்த லட்டுவை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. கிளம்புங்க கிளம்புங்க. பிள்ளைங்களா, நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல வைத்தியரம்மா, இதெல்லாம் எங்களை கேட்டு பழகிருச்சு. வரவங்க பாலாண்ணு பொறுங்க. வைத்தியரம்மா, எங்க அம்மா அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா மருந்து சாப்பிடுறாங்க, இருந்தாலும் சரியாக மாட்டேங்குது. நீங்க ஏதாவது மருந்து கொடுங்களேன். பீம், அம்மாவை பார்க்காமலே வைத்தியரம்மா எப்படி மருந்து தருவாங்க? ஒரு நாள் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து வைத்தியரம்மா கிட்ட காட்டலாம். ஒருவேளை இந்த பசங்க அந்த அம்மாவோட பசங்களா? முகத்தை பார்த்து அப்படித்தான் தெரியுது. அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிற நோயை பத்தி அவங்க வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லாம மறைச்சு வச்சு அவங்க இறந்து போயிடுவாங்களே. பேசாம பசங்க கிட்ட அவங்க அம்மாவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிடலாமா?
இப்ப இவர்கிட்ட நான் என்னோட நோயை பத்தி சொல்ல போறதில்ல. என்ன ஆனாலும் சரி, யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. என்ன பாக்குற? நீ என்ன யோசிக்கிற? பீமாபாய், நம்மளோட குடும்பத்தை நீங்க எவ்வளவு திறமையா பாத்துக்கிறீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கீங்க. கொஞ்சம் பணம் கம்மியானதும் தேநீர் குடிக்கிறத விட்டுடுறேங்கிறீங்க. நீ கேட்டுட்டியா? நான் உங்க பொண்டாட்டி. நானும் ஒரு புருஷன் தான். நானும் ஒரு அப்பன் தான், ஒரு அண்ணன் தான். அதனால எனக்கும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குல்ல. தேநீரை விட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? நான் என்னோட குடும்பத்துக்காக என்னோட உயிரையே வேணாலும் கொடுப்பேன். சரி, இந்த பேச்செல்லாம் விட எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருந்தா கூட. சப்பாத்தி வேற சுட சுட இருக்கு. தட்டை எடுத்துட்டு வரேன். கை கழுவிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி ஒரு புருஷனா, அப்பாவா, அண்ணனா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு பொண்டாட்டியா, ஒரு அம்மாவா இருக்கேன். என்னால உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள் என்னோட நோயை மறைச்சு வைக்க முடியாதா என்ன? நான் இப்போ எங்க இருக்கேன்? துர்வா, நீ எழுந்துட்டியா? நாம விளையாடிட்டுல இருந்தோம் பீம். நான் திடீர்னு எப்படி இங்க வந்து படுத்தேன்? திடீர்னுலாம் வரல. நீ விளையாடி விளையாடி மயங்கி விழுந்துட்ட. நாங்க 3 பேர் சேர்ந்து தான் இங்க உன்னை கொண்டு வந்தோம். வைத்தியரம்மா எங்க கிட்ட நீ 2 நாளா எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஏன்? நான் தான் சாப்பிட்டேனே. அப்ப வைத்தியரம்மா போய் சொல்றாங்களா? நான் உன் நண்பன் தானே, என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? சொல்லு, நீ 2 நாளா ஏன் சாப்பிடலன்னு சொல்லு. அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா சமைச்சு போட ஒரு பொம்பளை வருவாங்க. ஆனா அப்பா ஜெயிலுக்கு போனதும் அவங்களும் வரத நிப்பாட்டிட்டாங்க. ஆரம்பத்துல 2-3 நாள் பக்கத்து வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்ததும் அவங்களும் சாப்பாடு தரத நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? எனக்கு சமைக்கவும் தெரியாதே. ஒன்னு சொல்லவா துர்வா? சில விஷயங்களை நாம மறைச்சு வைக்கிறனால அது அப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு அப்பா சொல்வாரு. துருவா, உன் பிரச்சனைகளை வெளியே ஆட்டி சொல்லணும்னாலும் பரவாயில்ல, நெருக்கமானவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லணும். அப்பதான் தேவையான நேரத்துல அவங்க உதவுவாங்க. நாங்க உனக்கு நெருக்கமானவங்க தானே. நான் தப்பு பண்ணிட்டேன் பாலாண்ண. சரி சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம் வாங்க. நில்லுங்கப்பா, நீங்களா பீமாபாயோட பசங்களா? பீமா உங்ககிட்ட சொன்னானா அந்த அம்பேத்கர் ஐயா அவனுக்கு அம்பேத்கர் குடும்ப பேரை கொடுத்திருக்காராம் சொன்னானா? சொன்னா அவர் எதுக்காக அவரோட குடும்ப பேரை கொடுத்திருக்காருன்னு எனக்கு புரியுது. அவர் குடும்ப பேரை கொடுத்து
பீமாக்கு வர பிரச்சனைகளை கொஞ்சமாவது குறைக்கலான்னு ஒரு முயற்சி பண்றாரு. உண்மைதாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நீ இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க இல்ல, நல்லவங்களும் இங்க இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்களோட உதவியால நம்ம பீமா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பான். நான் ஜெயிக்கலாம் வேணாம், வாழ்க்கையில எனக்கு எதுவுமே வேணாம். என்னாச்சு பீம்? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? அப்பா அம்மாட்ட என்னாச்சுன்னு கேளுங்க. என்னாச்சு பீமா? அப்பா அம்மா போய் சொல்றாங்க, கெட்டவங்க. அவங்களுக்கு உங்களை பத்தி கவலை இல்ல, எங்க மேலயே அன்பு இல்ல. ஏன் பீம், அம்மா கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? அத்தை, நீங்களும் அம்மா கூட வைத்தியரை பார்க்க போனீங்கல்ல? ஆமா. நீங்களும் எங்க கிட்ட மறைச்சு வச்சிட்டீங்களே. என்ன என்ன மறைச்ச? அம்மா அம்மா என்ன நான் எதை மறைச்சிட்டேன்? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் எல்லாரும்? எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியலையாமே. விடுங்க. நீங்க உடனே வைத்தியம் பார்த்துக்கலனா உங்க உயிருக்கே ஆபத்தாமே. சொல்லுங்கம்மா. பீமா பாய், என்ன இதெல்லாம் யார் சொன்னது? யார் சொன்னா இந்த மாதிரி எல்லாம்? அம்மா வைத்தியர் அம்மா தான் சொன்னாங்க. யாரு? எந்த வைத்தியர்? எந்த வைத்தியர்? யாருன்னு சொல்லு சொல்லு. அம்மா, நீங்க அன்னைக்கு போன அதே வைத்தியர் அம்மா தான் சொன்னாங்க. அம்மா வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக வேற ஏதாவது நாடகம் போட போறீங்களா? நான் போய் வைத்தியர் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அப்பாவாவது ஒத்துப்பீங்களா? அப்பா, அம்மாக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய நோய்ப்பா. அவங்கள பாம்பே கூட்டிட்டு போய் உடனே அவங்களுக்கு வைத்தியம் செஞ்சே ஆகணும். என்ன இதெல்லாம் பீமா பாய்? நீ என்கிட்டயே மறைச்சிட்டியா? நீ எதுக்காக இது வரைக்கும் சொல்லல? சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ பணத்துக்கு ரொம்ப தேவை இருக்கிறதுனால. பணத்துக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். பணம் போன சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உனக்கு ஏதாவது ஆச்சுனா? உனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் பண்ணுவல்ல? நீ திறமையானவன் நீயே நினைச்சுக்கிட்டா நான் என்னதான் பண்றது? அப்பா அம்மாவை திட்டாதீங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்புக்கு ரொம்ப முடியல. இதுல நீங்க கத்தி கத்தி பேசினா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப முடியாம போயிடும். அம்மா நீங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இனிமே என்கிட்ட பேசணும். நீ பண்ணது தப்புமா. நீ எனக்கு அண்ணி இல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி. ஆனா நீ என்ன இன்னும் அந்நியமாதான் நினைக்கிறல்ல? அப்படி இல்ல அண்ணி. இல்ல அண்ணி, அப்படி இல்ல, நான் நினைக்கல அண்ணி. எனக்கு அப்ப கை காலே ஓடல அண்ணி.
அத கேட்ட உடனே உலகமே தலைகீழான மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. அப்புறம் 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 நான் உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு பயந்த அண்ணி. நம்மளோட இந்த கஷ்டமான குடும்ப சூழ்நிலை என்னோட நம்பிக்கையை கொலைச்சிருச்சு அண்ணி. நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை போக விட மாட்டேன், போக விட மாட்டேன் பீமாபாய். நீ போக மாட்ட. புரஞ்சன், நம்ம சீக்கிரமா பீமாபாய பாம்பே கூட்டு போகணும். சீக்கிரமா இல்லண்ணே, நாளைக்கே போயாகணும். ஏதாவது செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஆகணும்னே. ஆமா, அக்கா சொல்றதும் சரிதான். நாளைக்கு போயாகணும். பணத்தை பத்தி யோசிக்காத, ஏதாவது பண்ணி பணத்தை தயார் பண்ணிடலாம். அண்ணியோட உயிரை காப்பாத்த நம்ம எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சு தானே ஆகணும். எல்லா பிரச்சனையும் இப்ப ஒண்ணா வந்துருச்சு. எனக்கு புரியுது நண்பா, சம்பாதிக்கிறவன் நீ மட்டும்தானே. ஆனா செலவு தலைக்கு மேல இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ உட்காரு, நான் உனக்காக தேநீர் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. அக்கா, நீங்களும் உட்காருங்க. என்ன மன்னிச்சிடு பீமா, என்ன மன்னிச்சிடு. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிருக்க கூடாதுதான். நான் என்ன பண்றது சொல்லு. என்கிட்ட நீ பேசவே மாட்டியா? இல்லம்மா, நான் பேச மாட்டேன். துருவா மட்டும் மயங்கி விழாம இருந்திருந்தா நாங்க வைத்தியர்கிட்ட போயிருக்க மாட்டோம். உங்க நோயை பத்தியே தெரிஞ்சிருக்காது. உங்க உடம்பு இன்னும் மோசமா இருக்குமே. அப்படிலாம் இல்ல பீமா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லலாம் தான் இருந்தேன். எப்ப சொல்லிருப்பீங்க? நீங்க பண்ணது தப்பு. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகமே தாழ்ந்த ஜாதின்னு என்ன ஒதுக்கி வைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் ரொம்ப அழுவேன். அப்ப நான் எனக்கு நானே வீட்டுக்கு போய் அம்மாவோட மடியில படுத்துட்டா எல்லா துக்கமும் போயிடும்னு நினைச்சுப்பேன். உங்களால மட்டும்தான் என்னோட எல்லா விதமான துன்பத்தையும் நொடியில போக்க முடியுமா? நான் உடைஞ்சு போகும்போது நீங்க தான் என்ன சரி பண்ணுவீங்க. நீங்க இல்லாம போயிட்டா எனக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா? என்ன மன்னிச்சிடு பீமா, இந்த அம்மாவை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நீ கவலைப்படாதன்னு, எல்லாம் சரியாயிடும். எனக்கு சரியாயிடும். பாப்பா வந்து என் மடியில உட்காந்துக்கும். உன்னோட துக்கம் கொஞ்சம் குறையும். என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. அண்ணியோட உயிரை காப்பாத்த நம்ம எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். சம்பாதிக்கிறவன் நீ மட்டும்தானே. ஆனா செலவு தலைக்கு மேல இருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இந்த எடுத்துக்கிட்டு போ, போற வழியில சாப்பிடுங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. அதனால உனக்கு எதுவும் ஆகாது. நீ குணமாயிடுவம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. கிளம்பு கிளம்பு. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கண்ணே. வரேன். அப்பா, நான் இன்னிலிருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன்.
நான் இனிமேல் படிப்பேன்னு உங்கள் தலைமையில கை வச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு படிப்பை விடுறேன். இங்க பாரு பாலா, அப்பா சொல்லி புரிய வைக்காதீங்க. நம்ம குடும்பம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் எடுத்த முடிவு தான் சரி. நான் சம்பாதிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இந்த குடும்ப பொறுப்பை சுமக்கிறதுல நான் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறேன். இங்க பாருப்பா, நான் உன்னோட அம்மாவை வைத்தியத்துக்காக கூட்டிட்டு போறேன். இது வாக்குவாதம் பண்ற நேரம் இல்ல. அப்புறமா பேசலாம். நான் அம்மா மேல உயிரியே வச்சிருக்கேன்ப்பா. அம்மாவோட வைத்திய செலவுக்கு இப்ப பணம் தேவைப்பா. நான் பணத்தை தயார் பண்றேன். நீங்க உங்க கையை என் தலை மேல வச்சு நான் கொடுத்த சத்தியத்திலிருந்து என்னை விடுவிச்சிருங்க. இங்க பாருப்பா, பணம் சம்பாதிக்க தான் நான் இருக்கேன்ல. நீ இப்ப பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையே இல்லப்பா. நீங்க ஒருத்தர் சம்பாதிக்கிற அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. பீமா ஆனந்தோட படிப்பு, மஞ்சுளா துளசியோட கல்யாணம், இப்ப அம்மாவோட நோய், நிறைய செலவு இருக்கு. நான் உங்க பாரத்தை குறைக்கணும்னு விரும்புறேன்ப்பா. நான் உங்களுக்கு உதவி பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. நீ வேலைக்கு போறத நான் அனுமதிக்க மாட்டேன். கொடுத்த சத்தியத்திலிருந்து விடுவிக்கவும் மாட்டேன். நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைச்சனா நீ ஒழுங்கா படிக்க போ. அண்ணா வாங்கண்ணா, நேரம் ஆகுது. வந்துட்டேன். நீ கவலைப்படாதப்பா, எல்லாமே சரியாயிடும். ஆனந்த், பீமா, எல்லாரும் பத்திரமா இருங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். பாலா, எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு சரியாயிடும். சீக்கிரமாவே உங்க எல்லாரையும் பார்க்க நான் வந்துருவேன். நேரம் ஆகுது அண்ணி. பாலா, அம்மா கிளம்பட்டும், விடுப்பா. பசங்களா, எல்லாரும் பள்ளிக்கூட பைய தயார் பண்ணிட்டீங்களா? மஞ்சுளா, அத்தை, பாலா அண்ணா பள்ளிக்கூட பைய எடுத்து கொடுமா. கிளம்புங்க, சீக்கிரம் பள்ளிக்கூடம் போற வழியை பாருங்க. ஆனந்தண்ணே, இங்க பாருங்க, என் புத்தகத்தை காணோம். என் புத்தகத்தை நீங்க தானே வச்சிருந்தீங்க. நான் இங்க தாண்டா வச்சேன். ஆனந்தண்ணே, புத்தகத்தை காணோன்னு. ஒழுங்கா தேடு, அங்கதான் இருக்கும்.